ஓம் ஹத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம என்ன தலைப்பை சிந்திக்க போகிறோம் அப்படின்னாக்கா, 2026 ஆலப்புறான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு ஃபீட்பேக் ஒரு ஐயா கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி பாருங்கள். ப்ளஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, இந்துக்களிடம் மாட்டிறைச்சி உண்ண வேண்டும் என்று சொன்ன அயோக்கியன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது தொக்கி முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பதில் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போது திமுக கிட்ட ஏன் ஆட்சியை கொடுத்த? சாராய கடை நடத்தவா? எல்லோரிடமும் அறியாமை இருக்குது, ஆனால் ஓரளவு தர்மம் யாரிடம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். சுத்த சைவ நெறியை போதிக்கும் தலைவன் நின்றால் நான் அவனையே ஆதரிப்பேன், சீமானை அல்ல. புரிதலுக்கு நன்றி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். எல்லாம் ஒரு பேர் தான். அதாவது இந்துக்களிடம் மாட்டிறைச்சி உண்ண வேண்டும்னு சொன்ன அயோக்கியன் சீமானாக்கா, இந்து மதத்தின் கலாச்சாரத்தை, அதாவது திருமண விழாவில் ஹோமம் பண்ணுறது பற்றி ஒரு குறை, இந்து மதத்தின் தெய்வங்களை நடராஜரை பற்றி கேவலமாக பேசுகிற ஒரு கூட்டம், திராவிட மாடல், இது எல்லாத்தையும் பேசுகிற ஒருத்தர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு சாராய கடையை நடத்தி கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் சாகின்ற அளவிற்கு ஒரு நிர்வாக சீர்கேடு அப்படின்றது நம்ம அரசை சொல்லக்கூட இல்லை. அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் கூட கவனிக்கலன்னும் போது என்ன அப்போது என்ன தர்மம் அது? என்ன நீதி அது? அப்போது ஒரு சாராய கடையை நாங்கள் எடுக்க முடியாது, கவர்மெண்ட்டே சாராய கடையை நடத்துவோம் அப்படின்ட்டு டாஸ்மாகை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் உயர்ந்தவரா? சாராய கடைகளை ஒழிச்சிட்டு மதுக்கடைகளை நீக்கிட்டு கல், பனங்கல், தென்னங்கல் அப்படின்ற அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற இவர் உயர்ந்தவரா? ஏன் மாட்டுக்கறி சீமான் மட்டும்தான் ஆதரிக்கிறாரா? திராவிட மாடல் ஆதரிக்கலையா? அதை பற்றி எதுவும் பேசலையா? முகமதிய குலத்தில் போயிட்டு எதனா ஃபங்க்ஷன்னாக்கா போய் பிரியாணி தின்ட்டு வரலையா? இதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பதில் சொல்லணும். என்னவோ இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள், இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் வள்ளல் பெருமானினுடைய வழித்தோன்றல்கள் மாதிரியும், அவர்கள் சுத்த சைவ சன்மார்க்க நெறியில் இருக்கிற மாதிரியும், இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அசைவ நெறியை உபதேசம் செய்கிற மாதிரியும் நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. இவர் அயோக்கியன் அப்படின்னாக்கா, அப்போது மாட்டிறைச்சி தின்றவன் எல்லாம் அயோக்கியன், அதை ஒத்துக்குங்களேன். எல்லாருமே அயோக்கியன். அப்போ மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க யாருமே ஆட்சியில் இது வரைக்கும் போகலையா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது போகிற போக்கில் யாரன்னா ஒன்று எதுனா ஒன்று குறை சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதாவது ஒரு சத்தியம், இதாவது ஒரு தர்மம் இருக்குது. அதாவது இலவச கல்வியை கொடுக்கணும், இலவச பள்ளிக்கூடத்தை கொடுக்கணும், இலவச மருத்துவத்தை கொடுக்கணும், நீரை பலப்படுத்தணும், மணல் கொள்ளையை தடுக்கணும், விவசாயத்தை அரசு பணியாக மாற்றணும் அப்படின்ட்டு ஏதேதோ ஒரு நல்ல கருத்தை, சத்திய கருத்தை சொல்கிறாங்க இல்லையா? அந்த கறி தின்றது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? மீதி நல்ல விஷயங்கள், இப்போ இருக்கிற திராவிட மாடல்கள் எதையுமே செய்யாத இருக்கிற அந்த நிலைகள், அதெல்லாம் உங்களுக்கு கேலி குத்தா தெரியலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது கேட்காதே எல்லா மக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அது ஏன் கேட்குறோம் அப்படின்னாக்கா, சும்மா அதை எடுத்து சொன்னோம்னாக்கா மக்களுக்கு அது புரியும். அது ஆமாம், இதெல்லாம் உண்மை தானே, நியாயம் தானே அப்படின்றது தெரியும். அதாவது ஒரு கேள்வி போட்டு இந்துக்களிடம் மாட்டிறைச்சி உண்ண வேண்டும் என்று சொன்ன அயோக்கியன் சீமான் அப்படின்னாக்கா, வேறு யாருமே சொல்லையாப்பா? அது மட்டும் சொல்லுப்பா. சரிப்பா, நீ சொல்கிற ஆட்கள் நல்ல உத்தமர்கள், இப்போ ஆட்சி செய்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, காமராஜருக்கு பிறகு ஒரு சத்தியவான் யாருன்ட்டு எனக்கு சொல்லுப்பா. நீ அதை நீ சொல்லிட்டீனாக்கா நான் தலை வணங்கிக்கிறேன். அதே மாதிரி நல்ல ஒரு ஆளை, அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, நாம் தமிழர் கட்சி, இது மூன்றத்துக்கு மாற்று அரசியலை கொடுக்கக்கூடிய பிஜேபிலாம் எங்கள் தமிழகத்தில் ஒன்றும் கூட்டணி இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. 40 தொகுதியில் நிற்க வையான் பார்ப்போம். தைரியம் வந்தாங்க நிற்க சொல்லுங்களாம் பார்ப்போம். இந்து மதத்தை ஆதரிக்கிற அதை நிற்க சொல்லலாம் பார்ப்போம். தன் மீதும் நம்பிக்கை இல்லை, இந்துக்கள் மீதும் நம்பிக்கை இல்லை, எவர் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்து மதத்துக்கு எதிராக பேசினாலும் தமிழகத்தில் திராவிட ஆட்சி நிற்குது இல்லையா? வெற்றி கொண்டு நிற்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கே, அதிமுக ஒன்றுமே இல்லாத ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? மொத்தமே நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும்போது 3த்தில் எது நல்லதுன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, 4வது மாற்று
அதிகாரத்தை எடுத்துகிட்டு வாங்களேன். 5ஆம் தமிழர் தங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிற பாண்டியன் ஐயாவை முதலமைச்சரான்னு இல்லைங்க, நான் பாண்டியன் ஐயாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன் வரணும் இல்லைங்க. முதல்ல வேட்புமனு தாக்கல் சொல்லி தனி கட்சியை துவங்கி ஒரு சின்னத்தை பிடித்து தன்னுடைய கட்சியினுடைய கோட்பாட்டை வெளியே சொல்லும் போது நாங்கள் மாறுவோம், நல்ல ஒரு மாற்று அரசியலை கொடுக்கறதுக்கு நாங்கள் பதிவிடுவோம். இருக்கிறதே எங்களுக்கு 3 ஆப்ஷன் தானங்க. வேறு யார் உத்தமம், யார் யோகியம், யாருன்னு சொல்லுங்களேன். எனக்கு நீங்கள் தான் சொல்லுங்களேன், அந்த ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். இருக்கிறதே எங்கள் 3 ஆப்ஷன் தான். பாபாவை முன்னிறுத்திக்கிட்டு ஒருத்தர் ஆன்மீக அரசியல்னு வரா மாதிரி வந்து இந்த வடிவேல் படத்தில் கத்தி எத்துன்னு வெட்டுறா மாதிரி வந்து கிட்ட வந்து ஓடிவிடுவாங்களே, அது மாதிரி ஒருத்தர் வந்தார் ஓடிவிட்டார். இன்னும் ஒருத்தர் வந்து டிவியெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சார். பாரு என்ன பண்ணுறேன்னு. கட்சியாக திராவிட கட்சியில் போய் சேர்ந்தவங்களெல்லாம் திட்டின்னு இருந்தார். கட்சியாக இவரே போய் சேர்ந்துட்டார். ஒரு நல்லவன் உத்தமனை சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்லுங்களேன். மூத்த பத்திரிகையாளர் அருள் திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்கள் கேள்வி கேட்கும் போது ஆமாம் திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படின்ட்டுலாம் பேசிட்டு அங்கேயே போய் இப்போ கூடாரத்தில் போட்டு குத்தக்க உக்காந்துட்டு இருக்கிறாரே அவர் ஆண்டவர். அந்த பேண்டவர் கதையெல்லாம் எடுத்து நாரடிச்சிட்டா என்ன பண்ணுறது? நம்ம இங்கே யாருக்கும் தூக்கு பிடிக்கல. எனக்கு என்னன்னாக்கா இந்த 3 கட்சியை தவிர்த்துட்டு, அதாவது களத்தில் இருக்கின்ற 3 கட்சியை நான் பாட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் நான் வேட்புமனுவே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற கையால் ஆகாதவனை பற்றிலாம் அங்கே பேசக்கூடாது. களத்தில் இறங்கி போட்டியிடணும். 3 கட்சி தான் போட்டிகிட்டு இருக்குது. தைரியத்தோட தனித்து நிற்கிற அருளையும் ஆற்றலையும். திராவிட கட்சி கூட கூட்டணி தான், புரியுதா? தனித்து எவனோ தன் தமிழர்களை நம்பியும் தன் தலைவனை நம்பியும் ஒரு பையன் எவனோ நிற்கலை. அது மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு ஆம்பளை எவனா வரட்டும், வந்து சைவ நெறியில் இருந்து கோட்பாட்டை கொடுத்து நின்னாங்கன்னா சத்தியமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் தமிழர் சங்கத்தில் தமிழர்களுடைய கோட்பாட்டை வெளிப்படுத்திகிட்டு இருக்க முனைவர் பாண்டியன் ஐயா வராரு அப்படின்னாக்கா சர்வசத்தியமாக நான் அவருக்கு துணை நிற்பேன். அவருக்கு தான் நான் துணை நிற்பேன். இதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க ஆதி தமிழர்களை பற்றியும் ஆதி தமிழர்கள் வரலாறுகளை பற்றியும் முருகப்பெருமான் பற்றியும் இன்னும் சில சூட்சுமங்கள் பற்றியும் பிண்டாரிகளின் செயல்பாடுகளை பற்றியும் தெளிவாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்திய நெறியில் இருக்காங்க. ஃபீல்டுக்கு வரலையே ராஜா, எப்போ ராஜா வருவீங்க? ஃபீல்டில் இறக்கு ராஜா. எனக்கு தான் ஓட்டு போடணுன்ட்டு கட்டாயம். ஓட்டு போடாதவன் சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் அப்படின்னுறாங்க. உள்ளே இருக்கிறவங்க துரோகிகள் 3 துரோகிங்க இருக்காங்க. 3 துரோகிகளில் யாராவது ஒரு துரோகியை சேர்ந்துடு அப்படின்னாக்கா நாங்கள் யாருக்கு போடுறது? நீ தான் வாயாம்பா சைவ நெறியில் நீ நில்லுப்பா, உங்களுக்கு உன் கொள்கை உன் கோட்பாடு உன் கட்சியினுடைய செயல்பாடு நிலை இந்த கொள்கை இதுதான், எங்களுடைய கொள்கை இதுதான்ட்டு நீ வந்து பேசுப்பா, ஒரு கட்சியை உருவாக்குப்பா, நீ புரட்சி செய்யப்பா, இதில் உன்னுடைய அந்த சத்தியத்தை நீ வெளிப்படுத்தி நின்றா நாங்கள் உங்களுக்கு போட்டு போகிறோம். ஞானசக்தி ஊடகத்தில் உங்கள் பேரை போட்டுட்டு இவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு யோகியம் இருக்கிறானா இது வரைக்கும் வந்து மதுவை யாராவது ஒழிச்ச ஒரு யோகியம் இருக்கிறானா? எவனாவது ஒருத்த கைது போட்டுக்கிறானா? முதலமைச்சர் ஆகிட்டு கள்ளுக்கடைகளை நீக்கிடணும், டாஸ்மாக் கடையை போக்கிடணும், அதுக்கு பதிலாக மாற்று நிலையை கொண்டுட்டு வரணும். இல்லாட்டி அதுக்கு வந்து ஒரு மாற்று மருத்துவ சிகிச்சை நிலையை நம்ம கொடுக்கணும், மனநிலை ஆலோசனை மையங்களை வைக்கணும், அதுலேருந்து மீட்டு எடுக்கணும்னு எவன்னா செஞ்சானா? தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியை எவனா உருவாக்கி காமிச்சிருக்கிறானா? தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனைக்கு யாருன்னா உருவாக்கி காமிச்சாங்களா? நீங்கள் தான் முதலமைச்சராகிற யாராக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் தான் வெளி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறீங்க. அப்பல்லோ காவேரின்னு கூட்டின்னு போகிறீங்க. அரசு மருத்துவமனையில் யாருன்னா கூட்டின்னு போகிறீங்களா? உங்களுக்கே தெரியுதில்ல உங்கள் நிர்வாகம் சரியில்லைன்ட்டு. இப்போ ஏற்பட்ட அயோக்கியன்லாம் அயோக்கியம் கிடையாது. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க மட்டும் அயோக்கியம். நான் சுத்த சைவத்தை உபதேசம் செய்கிறவங்கள தான் நான் என்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஆப்ஷன் இல்லையே. எங்க இருக்கிறதே 3 ஆப்ஷன் தானே. எக்ஸாம் நான் எழுதியும் ஆகணும், எழுதாதையும் வரக்கூடாது. இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லு? நல்ல ஆப்ஷனை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. நாங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் விரும்புகிற மாதிரியே இருக்கிற ஒரு ஆப்ஷனுக்கே நான் ஓட்டு போடுறேன். இதில் எந்த விதமான மனசலனமும் எனக்கு இல்லை. நீங்கள் சலனம் அடையாத இருங்க, வேதனை அடையாத இருங்க. நல்ல தலைவனை சைவ மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் இருக்கிற ஒரு உத்தமனை சத்தியனை ஞானவானா நீங்கள் களத்தில் இறக்கி விடுங்க. சர்வ சத்தியமாக அந்த சைவ நெறிமுறையை உபதேசிக்கக்கூடிய தலைவன் யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க திருவடியை வணங்கி அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாயன்.